ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்று இந்தியாவுக்கும் 6000 முதல் 7000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்கள் தேவை அப்படிங்கிற குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்கள்னா என்ன? இந்த விமானம் இந்தியாவுக்கு எதற்காக தேவைப்படுது? இந்த விமானங்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும்? இந்தியா எந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு? அந்த விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல அமெரிக்க விமானப்படை மற்றும் இந்திய விமானப்படை எக்ஸசைஸ் ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த கூட்டு ராணுவ பயிற்சி கிட்டத்தட்ட 11 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த எக்ஸசைஸ் ஸ்கோப் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் உள்ள காலகுண்டா விமானப்படை தளத்தில் வச்சு நடைபெறுது. எக்ஸசைஸ் ஸ்கோப் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் வச்சு நடத்துவதற்கு முக்கிய காரணம், இந்திய மற்றும் அமெரிக்க விமானப்படை சீனாவுடன் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் எப்படி இணைந்து செயல்படுவது அப்படிங்கிற போர் பயிற்சிகளை வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் உள்ள இந்த விமானப்படை தளத்துல பயிற்சி எடுத்திருக்காங்க. இந்த போர் பயிற்சியில அமெரிக்காவின் B-1 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்கள் மற்றும் F-15 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் களமிறக்கப்பட்டது. அமெரிக்கா B-1 பாம்பர் விமானங்களை ஒரு போர் பயிற்சியில் பயன்படுத்துவது இதுவே முதல் முறை. அதே போன்று இந்திய விமானப்படை Su-30 MKI, ரஃபேல், தேஜஸ், ஜாகுவார் போன்ற விமானங்களை களமிறக்கி இந்த கூட்டு பயிற்சியை இரு நாடுகளும் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த கூட்டு பயிற்சி 2004வது வருடத்தில் இருந்தே நடைபெற்று வருது. ஆனா இந்த முறை சீன எல்லைக்கு மிக அருகில் உள்ள வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இரு நாடுகளும் இந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் கார்ப் கூட்டு பயிற்சியை பார்வையிடுவதற்கு ஜப்பான் ஒரு பார்வையாளரா வந்திருக்காங்க. அமெரிக்கா மற்றும் இந்திய படையினருக்கு இடையிலான இந்த கூட்டு பயிற்சியின் போது இரு நாடுகளும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்களை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக ஜப்பான் ஒரு பார்வையாளரா வந்திருக்காங்க. அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இந்த கூட்டு பயிற்சிக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்கள் தேவை அப்படிங்கிற குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவிற்கு குறைந்தது 6 ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்களாவது தேவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்கள் எதற்காக தேவை அப்படின்னா, இந்த விமானங்களால் அதிக எண்ணிக்கையிலான க்ரூஸ் மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விமானங்களை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல்களும் நடத்த முடியும். தற்போதைய நிலையில் இந்திய விமானப்படையின் Su-30 MKI போர் விமானங்கள்ல தான் பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. Su-30 MKI போர் விமானங்கள்னால ஒரு பிரம்மோஸ் மிசைலை மட்டுமே எடுத்து செல்ல முடியும். இதனால எதிரிகளுக்கு அதிகமான சேதத்தை ஏற்படுத்தணும்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட Su-30 MKI போர் விமானங்களை பயன்படுத்தணும். இது ஒரு யுத்த நேரத்துல இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுவதற்கு அதிக வாய்ப்பா இருக்கும். ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்களை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட 60,000 அடி உயரத்திற்கு மேல பறக்கும். இதனால இந்த விமானங்களை கண்டுபிடித்து சுட்டு வீழ்த்துவது மிகவும் கடினம். இதற்கு முன்பு வரைக்கும் இந்தியாவுடைய எதிரி அப்படின்னா அது பாகிஸ்தான் மட்டுமே பிரதானமா இருந்து வந்துச்சு. ஆனா சமீப காலத்துல நடந்து வரும் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது வரும் காலத்துல சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற இரண்டு நாடுகளையும் எதிர்த்து இந்தியா யுத்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்திய விமானப்படை தொலை தூரம் சென்று தாக்கக்கூடிய ஹெவி பாமர் விமானங்கள் அடங்கிய ஒரு ஃபிளீட்டை உருவாக்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அப்பொழுதுதான் ஒரு யுத்த நேரத்துல இந்த விமானங்களை பயன்படுத்தி சீன எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். சீனாவிடம் ஏற்கனவே H-6 ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்கள் இருக்கு. இந்த விமானம் அமெரிக்காவின் B-1 விமானத்தை பார்த்து காப்பி அடிக்கப்பட்ட விமானம் தான். ஆனா இந்த விமானத்தோட செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சீனாவிடமும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்கள் அடங்கிய ஒரு படையணி இருக்கு. ஒரு யுத்த நேரத்துல இந்த H-6 ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்களை பயன்படுத்தி இந்திய எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த சீனா முயலுவாங்க. அப்பொழுது சீனாவுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கணும்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்கள் மிகவும் அவசியம். சில வருடங்களுக்கு முன்பு இந்திய கடற்படை ரஷ்யாவிடமிருந்து
டியூபோலோ TU-22M அப்படிங்கிற மேரிடைம் ஸ்ட்ரைக் பாமர் விமானங்களை வாங்குவதற்கு முயற்சி செஞ்சாங்க. இந்த பாமர் விமானங்களை பயன்படுத்தி தொலைதூரம் பறந்து சென்று எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஆனா இந்த டியூபோலோ TU-22M விமானத்தை வாங்கி அதை நவீனப்படுத்துவதற்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. இதனால இந்தியா அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. இதனை தொடர்ந்து நீண்ட தூரம் பறந்து சென்று எதிரிகளின் கப்பல்களை தாக்குவதற்கு ரஷ்யா தன்னுடைய Su-34 ஃபைட்டர் பாமர் விமானங்களை இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சாங்க. ஆனா அந்த விமானத்தோட விலை மிக அதிகமா இருந்ததனால Su-34 ஃபைட்டர் பாமர் விமானங்களையும் இந்தியா வாங்கல. ஆனா தற்போதைய நிலையில் நமது எதிரி நாடான சீனாவிடம் ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்கள் இருக்கு. இது இந்திய விமானப்படைக்கு ஒரு குறைபாடா பார்க்கப்படுது. இந்த குறைபாடை சரி செய்யணும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அமெரிக்க விமானப்படை தன்னுடைய B-1 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்களை எக்ஸசைஸ் காப் கூட்டு பயிற்சியில பயன்படுத்தி இருப்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்க விமானப்படை தன்னுடைய பாமர் விமானங்களை இது போன்ற கூட்டு பயிற்சியில் பயன்படுத்தியதே கிடையாது. இதற்கு முன்பு 2022 வருடம் நடைபெற்ற ஏரோ இந்தியா நிகழ்ச்சியின் போதும் அமெரிக்கா இந்த B-1 பாம்பர் விமானங்களை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இதனை தொடர்ந்து நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா மறைமுகமா இந்தியாவுக்கு இந்த B-1 பாம்பர் விமானங்களை ஆஃபர் செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்க விமானப்படை இந்த B-1 பாம்பர் விமானங்களை தங்களுடைய குளோபல் ஸ்ட்ரைக் கமாண்ட்ல பயன்படுத்தி வர்றாங்க. அமெரிக்க விமானப்படையில B-22 அப்படிங்கிற ஸ்டெல்த் பாமர் விமானங்கள் இணைக்கப்பட்டு வருது. இந்த விமானங்களும் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா ஆஃபர் செய்வதற்கு முன் வந்திருக்காங்க. அதாவது சீனாவால் எந்த நாடுகளுக்கெல்லாம் அச்சுறுத்தல் இருக்குதோ அந்த நாடுகளுக்கு தன்னுடைய B-21 ஸ்டெல்த் பாமர் விமானங்களை ஆஃபர் செய்றாங்க. சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க விமானப்படை 17க்கும் மேற்பட்ட B-1 பாமர் விமானங்களை தன்னுடைய படையில் இருந்து ரிட்டையர்ட் செஞ்சாங்க. இந்த விமானங்களை அமெரிக்கா மிகவும் பழசாயிட்டு அப்படின்னு படையில் இருந்து நீக்கல. தன்னுடைய பாமர் விமானங்களின் எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமெரிக்கா இந்த விமானங்களை படையில் இருந்து நீக்கியிருக்காங்க. இந்த B-1 பாமர் விமானங்களை தான் இந்தியாவுக்கு அமெரிக்கா மறைமுகமா ஆஃபர் செய்றாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா இந்த விமானங்களை அமெரிக்காவிடம் இருந்து வாங்கினா ஒரு விமானத்திற்கு $30 மில்லியன் செலவு செஞ்சு அந்த விமானங்களை மாடர்னைஸ் செய்ய முடியும். அப்போ கிட்டத்தட்ட $1 பில்லியன் செலவு செஞ்சா B-1 பாமர் விமானங்களை மாடர்னைஸ் செய்து இந்திய விமானப்படையில் இணைக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த B-1 விமானம் ஒரு சூப்பர்சானிக் ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானம். இந்த விமானத்தை நார்த் அமெரிக்கன் ராக்வெல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. B-1 விமானம் 45 மீட்டர் நீளமும் 42 மீட்டர் விங் ஸ்பேனும் 10 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த விமானத்தோட ரெக்கைகளை 2 பொசிஷன்கள்ல வைக்க முடியும். முதல்ல டேக் ஆஃப் ஆகும் பொழுது ரெக்கைகள் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். விமானம் மேல் எழும்பி பறந்த பிறகு க்ரூஸ் ஸ்பீட்ல பறக்கும் பொழுது விமானத்தோட ரெக்கையின் கோணத்தை மாற்றிக்கொள்ள முடியும். அப்பொழுது விமான ரெக்கையோட விங் ஸ்பேன் 24 மீட்டர். இந்த விமானத்தால அதிகபட்சமா 2,16,300 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். B-1 விமானத்தை இயக்குறதுக்கு 4 ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் F101 GE102 ஆஃப்டர் பர்னிங் டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. B-1 விமானத்தினால அதிகபட்சமா மாக் 1.25 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது இந்த விமானத்தால 1530 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த வேகத்தை ஃபைட்டர் ஜெட் விமானங்களோடு கம்பேர் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா இந்த விமானத்தோட சிறப்பு அம்சமே இந்த விமானம் பறக்கக்கூடிய உயரம். அதாவது B-1 பாமர் விமானங்கள்னால 60,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இதனால இந்த விமானங்களை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவது மிகவும் கடினம். அடுத்து இந்த பாமர் விமானங்கள்னால அதிகபட்சமா 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த விமானத்தால கண்டம் விட்டு கண்டம் பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். B-1 பாமர் விமானங்கள்ல மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு விமானத்தோட வெளிப்புறத்துல 6 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 23,000 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அதே போன்று விமானத்தோட உள்புறத்துல 3 இன்டர்னல் வெப்பன் பேக்கள் இருக்கு. இந்த வெப்பன் பேக்களை பயன்படுத்தி 34,000 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்தினால MK-84 அப்படிங்கிற லோ டிராக் ஜெனரல்
பர்பஸ் பாம், அடுத்து MK-64 அப்படிங்கிற ஜெனரல் பர்பஸ் பாம், MK-62 அப்படிங்கிற குயிக் ஸ்ட்ரைக் கடல் கன்னிவெடி, GBU-31, 38, 54 போன்ற ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் யூனிட்ஸ், GBU-39 ஸ்மால் டைமென்ஷன் பாம், AGM-158C லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். குறிப்பா இந்த விமானத்தினால B-61 மற்றும் B-84 அப்படிங்கிற நியூக்ளியர் பாம்ஸையும் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த விமானத்துல இருக்கு. இந்த விமானங்கள் மட்டும் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டால் ஒரு யுத்த நேரத்துல சீனா மற்றும் பாகிஸ்தான் மீது இந்தியாவால் கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த விமானங்கள் யுத்தத்தின் போக்கையே மாற்றக்கூடிய அதிபயங்கரமான விமானங்கள். இதன் காரணமாக தான் நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்கள் தேவை அப்படின்னு வலியுறுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. என்னோட கருத்து, இந்திய விமானப்படைக்கு ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்கள் மிகவும் அவசியம் அப்படிங்கிறது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.